ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக எங்களால் வீடியோ போட முடியல. பல்வேறு அலுவல்கள் காரணமாக எங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது சொந்த காரணங்களால். அதனால் வீடியோ போடுறோம். இப்போ இன்னொன்று, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அது என்னென்னா, வீட்லேயே இறந்து போயிட்டா டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்கக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு 38,000 பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் சில பேர் நல்லா கமெண்ட்ஸ் போட்டுறாங்க. சில பேர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வளன்னு பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு. அப்படிலாம் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்ல வேண்டியதை தெளிவாக தான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு விளங்கி இருக்கலாம் உடனே. என்ன சொல்லியிருக்கேன், பள்ளிக்கூடத்தில் பாடம் ஆசிரியர் எல்லாருக்கும் தான் எடுப்பார். சில புத்திசாலி மாணவர்கள் உடனே புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் லேட்டாக தான் புரிஞ்சுக்குவாங்க. சினிமா விமர்சனமே ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறார், இன்னொருத்தர் பல மாதிரி விமர்சனம் சொல்கிறாரு. அதனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனம் சொல்லுங்கள், நையாண்டி பண்ணி விமர்சனம் போடாதீங்க. குறை சொல்கிறதுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது செய்யறதுக்கு, ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்யறதுக்கு யாராலையும் முடியாது. சரிங்களா? வாங்க விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்ன பேச போறோம் அப்படின்னா, சிவில் சூட்டு பெண்டிங் இருக்குது. சிவில் சூட்டு பெண்டிங் இருக்கும்போது நிலத்தை சர்வே பண்ணலாமா? அது முக்கியமான கேள்வி இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீதியரசர் சென்னை உயர்நீதி சம்பந்தமாக சென்ற ஆண்டு 2025 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நான் இது சோசியல் மீடியாவில் வந்தது தான். சரிங்களா? அதாவது இந்த கிரெடிட்லாம் அவங்களுக்கு தான். இது எதுக்காகன்னா, இப்போ இதெல்லாம் நம்ம லீகல் ஸ்டெப் மூலியமாக ஆவணப்படுத்துகிறோம். யாருக்காவது திடீர்னு ஏதாவது தேர்ந்துச்சு ஒரு விஷயம், நம்ம கண்ணால் பார்ப்போம், திடீர்னு அதை பார்த்துட்டு மறந்துடுவோம். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ தேவைப்படும் போது கிடைக்காது. இப்போ நம்ம லீகல் ஸ்டெப்பில் இந்த வீடியோ சொல்லி சேவ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் பிற்காலத்தில் எப்போ வேணாலும் போய் பார்த்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். நாங்கள் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது. சரிங்களா? தீர்ப்பு நாள் 1/7/2025. நீதியரசர் எஸ் சுந்தர், எட்பேஷன் எம்டி நம்பர் 17/830/2025. மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம். மனுதாரர் எதிர்மனுதாரர்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 1வது எதிர்மனுதாரர். 2வது திருவிடைமருதூர் தாசில்தார். 3வது தாலுக் சர்வே திருவிடைமருதூர் தாலுக்கு. 4வது திருவிடைமருதூரோட எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். 5வது ஜனார்த்தனி. ஆச்சுங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு நிலத்தை அளக்க போறதா சொல்லி எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரத்து பண்ண சொல்லி உத்தரவு போடுவோன்னு சொல்லி கேட்குறாங்க. தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கம் இருக்கு. மெட்டீரியல் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மனுதாரோட தந்தைக்கு ஒரு சொத்து இருந்திருக்குது. சரிங்களா? அது சம்பந்தமா எதிர் மனுதாரர்கள் சூட்டை போட்டிருக்காங்க. இந்த 5வது எதிர் மனுதாரர் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த சூட்ல கீழ்கோர்ட்ல டிஸ்மிஸ் ஏதோ ஆயிடுது. அதை எடுத்து அப்பீல் போட்டுருக்காங்க. அப்பீல் பெண்டிங்ல இருக்கு. சிவில் சூட் அப்பீல்ல பெண்டிங் இருக்கும்போது இப்போ இந்த எதிர் மனுதாரர்கள் என்ன பண்றாங்க, நிலத்தை அளக்கணும்னு சொல்லி படி கட்டி அதுல நிலத்தை அளக்கணும்னு ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில் ஒரு ரிட்டை போட்டு ஆடுறவங்க அளக்க வராங்க. இப்போ இவரு மனுதாரர் என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் இந்த சொத்து எல்லாம் பாக்குறேன். இப்போ இது சம்பந்தமான சிவில் சூட் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. நிலுவையில் இருக்கிற உரிமை வழக்குல அளந்தா என்னுடைய உரிமை பாதிக்கும். அதனால அந்த நிலத்தை அளவீடு செய்யக்கூடிய அந்த உத்தரவை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதியரசர் சிவில் சூட்ல தான் இந்த சொத்து யாருக்கு சொந்தன்றத முடிவு பண்ண முடியுமே தவிர, இடத்த அளவீடு செய்யறதாலே அது ஒருத்தருக்கு சொந்தமா ஆயிடாது. அதனால அந்த மனுவை தள்ளுபடி செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் சூட்டு உரிமை நீதிமன்றத்துல ஒரு சொத்து சம்பந்தமா ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்தாலேயே
அந்த நிலத்தை அளவீடு செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களை எரிச்சல் பண்றதுக்காக சர்வே நிலத்தை படிக்கட்டி நம்ம என்ன பண்ணோம், ஒண்ணு நான் சொத்து கேஸ் பண்ணிக்கும்போது எப்பறம் நீ அளப்புறன்னு 2 பேரும் அடிச்சுவாங்க. அவங்களை எரிச்சல் படுத்தணும்னு தான் முடிவு பண்றாங்க. இந்த தீர்ப்பை எந்த வித விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த தீர்ப்பு மூலியமா என்ன சொல்ல வருது உயர் நீதிமன்றம், நிலத்தை அளவீடு செய்யறது மூலியமாவே இப்ப நிலத்தை அளவீடு பண்ணி தாசில்தார் சர்வேயர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, அது வந்து அந்த உரிமை நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. அது அப்போ உரிமை நீதிமன்றம் என்ன பண்ணும், 2 சைடும் என்ன வாதம் வைக்கிறாங்க, இந்த முந்தைய ஆவணங்களை பரிசீலனை பண்ணி தான் உத்தரவு போடணும். ஆனா இந்த தீர்ப்பை நீங்க அது கூட பயன்படுத்தலாம். ஒருத்தர் வந்து உரிமை வழக்கு கோர்ட்ல நிலுவையில் இருக்கும் போதே இடத்த வந்து அளக்கணும்னு சொல்லி படி கட்டி அளந்துடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என் சொத்து இல்லை எப்படி நீ கேஸ் பண்ணிக்கணும் அளப்பன்னு டென்ஷன் ஆகும். நம்ம அந்த மாதிரி டென்ஷன் ஆக தேவையில்லை. இந்த தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவீடு பண்றதே வந்து அந்த எதிர்பார்ட்டியோட உரிமையை தீர்மானிக்காதுன்னு சொல்லி இந்த சர்வே பண்ணக்கூடாதுன்ற கேட்டு இவர் போட்ட அந்த ரிட்டை டிஸ்யூஸ் பண்ணி உத்தரவு போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஒரே விஷயத்த நீங்க பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற பார்வையை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? நல்ல வழக்கு அதான் சொன்னேன், எல்லாமே நீங்க வெறும் வாய் வார்த்தை சொன்னா நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளாது. புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்களை நீ தெரிந்து கொள்வதன் மூலியமா இதே மாதிரி வேற யாராவது உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ சொந்தக்காரர் கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கேஸ் கோர்ட்ல பெண்டிங் இருக்கும், பாத்தீங்கன்னா எதிர்பார்ட்டி காசை கொடுத்து அழக படி கட்டி போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் செய்தான் சம்மன் கொடுக்குறாரு, எழுத்த அளக்க போறோம் அப்படிங்கிறது. இவரு என் எழுத்த நான் கேஸ் போட்டுக்கிறேன் நீ எப்படி அளப்ப, அதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. அப்ப அந்த உரிமை நீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பை கொண்டு போய் கொடுங்க. அழுந்து போய் போறேன். அப்ப அளக்கும்போது அப்ஜெக்ஷன் சொல்லுங்க, நீங்க அப்ஜெக்ஷன் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். நீங்க புரிதா இல்லையா? அவரு சர்வேயரு தாசில்தார்ல அவங்க அப்ஜெக்ஷனை நீங்க அவங்க அழுத்துட்டு போன பிறகு நீங்க எழுத்துப்பூர்வமா அனுப்பலாம் அவங்களுக்கு. இந்த இடம் எந்துதான் நீங்க வந்து இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு அப்ஜெக்ஷன் ரிட்டர்ன் பூர்வமா அனுப்புங்க. நீங்க அனுப்பாம இருக்காதீங்க. அப்ப உரிமை நீதிமன்றத்துல இந்த தீர்ப்பை கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி அளக்கிறதாலே வந்து அவருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அளந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சர்வேயரு, பாருங்க இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா கூட உரிமை நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். சர்வேயர் அளந்து கொடுக்குற அந்த அளவுகள் அந்த அறிக்கையை வந்து கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ற தீர்ப்பை காமிச்சு நீங்க உங்களுக்கு ஃபேவரா தீர்ப்பு வாங்கிக்கலாம். இப்ப இந்த வழக்குல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கூடுதலா இப்ப இடம் எந்தா இருக்கும், எதிர்பார்ட்டி வந்து கேஸ் போட்டிருப்போம். அப்ப என்ன நினைப்போம், நம்ம ஒரு கேஸ் போட்டாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிடுச்சே நம்மளுக்கு பாதகம் ஆயிடும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நீங்க உங்களுக்கு அளக்கணும்னு நினைச்சு சிவில் கேஸ் பண்ணிக்கிருந்தாலும் தாலுகா ஆஃபீஸ்ல நிலத்தை அளக்கிறதுக்கு பணம் கட்டி அளக்க முடியும் உங்களால தீர்ப்பு மூலியமா. இதை பயன்படுத்த முடியும். நீங்க அவன் தான் பயன்படுத்த முடியல, நீங்களும் இதை பயன்படுத்த முடியும். இப்ப நம்ம எதிர்பார்ட்டி நம்ம மேல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சிவில் சூட்டு போட்டதாலே நம்ம எழுத்த அவன் சொல்லுவான் நான் கேஸ் போட்டுக்கிறேன் நீ அளக்க முடியாதுன்னு அப்படி சொல்ல முடியாது. இந்த தீர்ப்பு வந்து அவனுக்கும் சாதகமா இருக்கும், நம்மளுக்கும் சாதகமா இருக்கும். அவன் நம்ம மேல கேஸ் போட்டிருந்தாலும் அவன் மேல கேஸ் போட்டிருந்தாலும் யார் வந்து நிலத்தை அலைஞ்சி அத்து காட்ட சொல்லி கேட்டான்னா நீங்க அந்த மாதிரி படிக்கட்டி அளக்க முடியும். கோர்ட்ல சிவில் கேஸ் பெண்டிங் இருக்குது, அளக்க முடியாதுன்னு சொல்லி தாசில்தார் சொல்ல முடியாதுன்றதுக்கு, சர்வேயர் சொல்ல முடியாதுன்றதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பெரிய உதாரணம். எது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகுது அதே நீங்க உங்களுக்கு பாசிட்டிவா மாற்ற முடியும். புரியுதுங்களா? இந்த தீர்ப்புல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி.